This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னோட சேனலில் வர எல்லா நியூஸும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நோட்டிஃபிகேஷனாக வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா ஏடிஎம் பற்றின விஷயங்க. ஏடிஎம்ல இப்போ நியூ அப்டேட்ஸ் சிலது வந்திருக்கு. முதல்ல பழைய அப்டேட்ஸை சொல்லிடுறேன். ஏடிஎம் வச்சிருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேத்துக்கு தெரியாது. ஒருத்தர் இறந்துட்டா அவங்களுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் நம்ம ஏடிஎம் வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். அதுவும் 1,00,000 ரூபா வரைக்கும் கிளைம் ஆகும். இந்த விஷயம் நிறைய பேத்துக்கு தெரியாது. இருந்தாலும் இப்ப இந்த விஷயத்த நான் சொல்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் யாராவது இறந்தால் கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ புதுசா வந்திருக்க அப்டேஷனை பத்தி பார்க்கலாம். இந்த அப்டேஷன்ல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ஏடிஎம் யூஸ் பண்றவங்க பணம் வரல அப்படின்னா உடனே திரும்ப வந்துருவாங்க. பட் ஏடிஎம் மிஷின்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா ஒர்க் ஆச்சு அப்படின்னா நெட் கிடைக்கலனாலும் உங்களுக்கு 30 செகண்ட் வரைக்கும் லேட் ஆகி பணம் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி வர பணத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி வர நபர்கள் எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க உங்களுக்கு பணம் வரல ஆனா டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வங்கிகள்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வங்கிகளுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏடிஎம்ல புதுசா ஒரு அப்டேட்டை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. கொண்டு வந்துகிட்டும் இருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30 நிமிஷம் கழிச்சு பணம் வந்துச்சுன்னா அதை உடனே அடுத்தவங்க போய் எடுக்க போறதில்ல. கண்டிப்பா அதுக்கும் சில டைம் எடுக்கும். ஆனா நீங்க அடுத்த 30 நொடி அந்த பணத்தை நீங்க வெளியே எடுக்கல அப்படின்னா மீண்டும் அந்த பணம் உள்ளேயே ஏடிஎம் குள்ளேயே போயிடும். அப்படி போச்சுன்னா உங்களுடைய கணக்குல வரவு வைக்கப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த டெபிட் ஆன பணமும் மறுபடியும் வரவு வைக்கப்படும். அப்படி பணம் உங்களுக்கு வரவு வைக்கப்படலை அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட பேங்க்ல நீங்க கம்ப்ளைண்ட் தரணும். அப்படி கம்ப்ளைண்ட் தந்தீங்கன்னா அங்க இருக்க ஏடிஎம்ல இருக்க சிசிடிவியை செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு அதுக்குண்டான ரெமெடி உடனே உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இது ஏடிஎம்ல வந்திருக்க புது அப்டேஷன். ஸோ யாரும் பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துடாதீங்க. கண்டிப்பா ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணி பாருங்க. அதையும் மீறி பணம் வரல அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்தந்த வங்கிகள்ல போயிட்டு கண்டிப்பா அதுக்குண்டான கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணிருங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ கைஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.